ஹலோ மக்களே, பாமகவின் மிக முக்கியமான சேலம் எம்எல்ஏ அன்புமணி அவர்களால் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் முழுமையாக கட்சி பதவியிலிருந்து மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பாமகவின் எம்எல்ஏ அருள் அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார். இவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். தற்பொழுது பாமகவில் என்ன நடக்கிறது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். அது மட்டுமல்ல, பாமக கட்சியே தற்பொழுது கலைப்பதற்கான முயற்சிகளும் நடக்குகிறதா என்பதையும் இதன் மூலம் நாம் பார்க்கலாம். அதாவது பாமகவின் தலைவர் பதவியில் யார், அன்புமணியா அல்லது ராமதாஸ் ஐயா அவர்களா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கூட அன்புமணி அவர்கள் கட்சியின் அனைத்து ஆவணங்களையும் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையம், உள்துறை அமைச்சரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இதற்கு காரணம், பாமக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, நான் தான் கட்சியின் தலைவர் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறுவது என்னவென்றால், பாமகவின் கட்சி நிறுவரான நான் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமகவின் தலைவர் என்பதை அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கட்சியில் பல மிக மோசமான செயல்பாடுகள் நடக்குகிறது என்றும், அன்புமணி அவர்களால் தலைவர் பதவியை ஒழுங்காக செய்ய முடியவில்லை என்றும், அதில் பல குளறுபடிகள் இருப்பதை நான் தீர்த்துவிட்டு எனக்கு பிறகு அவர்தானே தலைவராக பொறுப்பேற்க போகிறார், பிறகு எதற்கு இவ்வளவு கோபம், இவ்வளவு மோசமான செயல்பாடுகள், குறிப்பாக அதில் பாமக 2 அணியாகவே இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக கூற முடிகிறது. அன்புமணி ஒரு அணியாகவும் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அணியாகவும் இருக்கிறார். அதில் ஒருவர் தான் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் தான் அருள் அவர்கள், சேலம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்பொழுது இவர் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் நீக்கப்பட்டதாக அன்புமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கான விளக்கத்தையும் அவர் கூறியிருக்கிறார். சில மாதங்களாகவே அருள் அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும், செய்தி ஊடகங்கள் போன்றவற்றில் எதிராக கருத்துக்களை தெரிவிப்பதாகவும், இதற்காக அவரிடம் பாமகவின் தலைமை கழகத்திற்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும், நாங்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பாக தெரிவித்திருந்தோம், அதையும் அவர் மீறிவிட்டார், வேறு வழி இல்லாமல் சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இதை பற்றி ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறுவது என்னவென்றால், கட்சியின் நிறுவனர் நான், கட்சியின் தலைவர் நான், அருள் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை, அவர் எம்எல்ஏவாகவும் அவர் சேலம் தொகுதியின் மிக முக்கியமான பொறுப்பிலும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். தற்பொழுது ஒரு கட்சியின் 2 அறிக்கைகள் வெளியிடும் பொழுது 2 அறிக்கைகளும் வெவ்வேறாக இருப்பதன் காரணமாக பாமகவின் நிலைப்பாடுதான் என்ன, ஏனென்றால் இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. இதன் மூலம் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறது, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியாக இருக்கலாம், என் தமிழக வெற்றி கழகமாக கூட இருக்கலாம். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை யாருடன்? 2 நபர்களும் தற்பொழுது மோதலில் இருப்பதால் நிச்சயம் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தான் தெரிவிப்பார்கள். உங்களது பிரச்சனையை முதலில் முடித்துவிட்டு வாருங்கள், அதற்கு பிறகு கூட்டணி பற்றி பேசலாம் என்று கூட கூறலாம். இதன் மூலம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாமக போட்டியிட முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பாமகவில் தற்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை, ராமதாஸ் ஐயா அவர்களை அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிலர் தான் அவரை மாற்றி வைக்கிறார்களா, அல்லது அன்புமணி அவர்கள் தான் தற்பொழுது பணத்திற்காகவோ அல்லது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தையை எதிர்த்து செயல்படுகிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, சேலம் எம்எல்ஏ அருள் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அன்புமணி அவர்கள் கூறுவது சரிதானா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.